மேடையில் இருக்கும் அனைவருக்கும், முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும், என் அன்பு சொந்தங்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் இந்த மாலை வணக்கம். இசைக்கு சாரை பற்றி மட்டும்தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், டெல்லிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் பாரு, என்னடா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதை திடீர்னு முடிச்சுட்டு வந்து நிற்பார். இப்படி தான் ஏதோ ஒரு நாள் இந்த பேச்சு தொடங்குச்சு. நானிலம்ங்கிற பேச்சு என் மூலமாக தான் தொடங்குச்சின்னு நினைக்கிறேன். அந்த பேர் நான் என்ன நினச்சேன்னா, வெறுமனே இதை வந்து ஒரு டிஜிட்டல் மேகசின் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்திருந்தேன். அப்படி தான் கொண்டு வருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திடீர்னு பார்த்தாக்க நான் புத்தகமாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்றார். வாழ்த்துக்கள் நானிலம் புத்தகத்துக்கு. அதே மாதிரி அவரோட இன்னொரு கனவு, மிகப்பெரிய கனவு இருக்குது. நெல்லையில் ஒரு நூலகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு அதையும் சீக்கிரம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். இந்த திவ்ய நானிலம் மிகச்சிறப்பாக வர்றதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். திவ்யாவுக்கு இன்றைக்கி சீமந்தமும் சேர்த்து வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்த ப்ரமோஷனுக்கும் இசைக்கு சார் காத்திருக்கிறாரு, தாத்தாவாக போகிறாரு. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறதே மிகப்பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு சிறுதுளி பெருவெள்ளங்கிற மாதிரி இங்கே இவ்வளோ பேர் நம்ம குழுமி இருக்கும்போது இவர்கள் மூலியமாக இந்த புக்கு வந்து நானிலம் முழுக்க மிக சிறப்பான வகையில் நம்ம எல்லோரும் கொண்டு போகிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சமீப காலமாக எனக்கு இசைக்கு அண்ணன் அவர்கள் வந்து பழக்கம். ஆரம்பத்தில் அவர் வந்து நான் சார்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். இடைப்பட்ட காலங்களில் அவரை ரொம்ப நான் விரும்பினதே அவரோட தமிழ் எழுத்துக்கள், அந்த மொழி சொற்கள் வந்து என்னை ரொம்ப கவர்ந்ததுக்கு அண்ணன்ட்ட சொல்லுவேன். ஆனால் நான் உங்களுக்காக ரெஸ்பான்சிபிள் தரணும் இல்லையோ, உங்களோட ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் மேலே எனக்கு மரியாதையை கூட்டி கொடுக்குது அப்படின்னு என்னை வந்து ஒரு சகோதரியாக ஏற்றுக்கிட்டு நான் என்னோட கூட பிறந்த சகோதரனா அன்றைக்கி அண்ணன்ற உரிமையோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களும் ஒவ்வொரு தமிழ் முத்துக்களையும் பரல்களையும் சிதறி கிடக்க உலகமெங்கும் சிதறி கிடக்க முத்து பரல்களை அவர் ஒவ்வொன்றாக பொறுக்கி கோர்வையாக கோர்த்து எவ்வளவு சிரமமாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த கோர்வையை இன்றைக்கி ஒரு நல்ல நூலாக நமக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாரு. நமக்காக இல்லை, தேசமெங்கும் இந்த நூல் வந்து போகணுன்றது. நான் ஒரு மனிதனை வந்து நிலைநாட்டுறது, ஒரு மனிதனோட வந்து அவங்களோட கௌரவத்தையும் அவங்க யாருன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதே நம்மளோட நாதான், நம்மளோட சொல்லுதான் அவங்களோட தரம் என்னன்றதை பிரித்து காட்டும். அந்தளவுக்கு ஒரு நான் அப்படிங்கிற எழுத்தையும், நிலம் அப்படிங்கிற நிலம் இல்லை அப்படின்னா எந்த பயிர்களும் உயிர்களும் வாழ முடியாது. அந்தளவுக்கான மிகப்பெரிய கருத்துக்கள், பல கருத்துக்கள் அதில் இருக்குது. நான் சில கருத்தை மட்டும் சொல்கிறேன். அதை வந்து பதிவிட்டு அந்த நூலை வந்து நமக்கு வெளியிடுறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அண்ணன் வந்து நடமாடும் நூலகம் தான் அவர். ஏன்னு சொன்னால் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போய் நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்குறதுனா கூட, அம்மா அந்த இடத்துல நூலகம் இருக்கா அப்படிமாரு. இல்லைண்ணா அப்படின்னா எனக்கு அந்த இடம் வேணாம்மா, எனக்கு அசௌகரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நூலகம் இருக்க இடத்துல தான் எனக்கு ரூம் வேணும் அப்படிம்பார். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். இப்போ என்னோடய அரசியல் வாழ்க்கையில் கூட சில இக்கட்டான சூழ்நிலைகள் அரசியலில் வரும்போது யோசிப்பேன். முதல்ல எனக்கு தெரிஞ்ச கருத்தை பதிவிட்டுட்டு இருந்திருக்கேன், நிறைய யூடியூப்பில் அதிலெல்லாம் நான் பேசியிருக்கேன், சேனல்ஸ்லாம் வந்திருக்கேன். பட் இப்போ வந்து அண்ணன்ட்ட கேட்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த கருத்தை தெரிவிக்கலான் இருக்கேன் அப்படின்னு. அதை விட இதை சொல்லுங்கம்மா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நிறைய டைம் அண்ணன் எனக்கு கொடுத்த அட்வைஸில் என்னோடய கட்சியில் என்னோடய கருத்து பதிவுகளுக்கு வந்து மிகப்பெரிய தமிழக லெவலில் இல்லை, நேஷ்னல் லெவல்லேருந்து எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருவரையுமே அவருக்கு நம்பி போகிற எல்லாரையுமே, அவர் வளர்றாரோ இல்லையோ, அவர் பிள்ளைங்களை வளர்க்குறாரோ இல்லையோ, நம்பி போன யாரையுமே இசைக்கண்ணனை பொறுத்த வரைக்கும் கீழே விட மாட்டார். அதனால் அவர் அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த இடம், அவருக்கு வந்து நூலகம் வந்து ஒரு சொந்த ஊரில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சார் சொன்னது மாதிரி அவர் வீட்டுக்கு இடம் ஒதுக்கியிருக்காரா என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நூலகத்துக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கியிருக்கார். அவர் சொந்த இடத்த நூலகத்துக்காக அவர் வந்து ஒதுக்கி வச்சுருக்காரு. அதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ முடியுமோ அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான நூலகங்களை நான் ஆரம்பிக்கணும்.
அது ஒவ்வொரு நூலகத்துலேயும் ஒவ்வொரு 1000 நூலாவது நான் வந்து கொடுக்கணும் அப்படின்வார். அது இல்லாமல் குறைஞ்சபட்சமாக ஒரு 50 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அவர் வாலிப காலங்களில் எல்லாருமே வாழ்ந்து வந்திருக்கோம். எப்படி இருப்போம் தெரியும். ஆனால் அன்னையிலேருந்தே நான் ஏன் அந்த தமிழ் முத்து பரல்களை பொறுக்கி கோர்வையாக கோத்திருக்காருன்னு சொன்னேன்னா, அன்னையிலேருந்தே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தமிழ் கருத்துக்களை, நம்ம முன்னோர்களோட விஷயங்களை, அரசியல்ல இருந்து நம்ம கலாச்சார பண்பாடுலேருந்து எல்லா நூல்களோட எல்லா கோர்வைகளுமே அவர் பக்கம் பக்கமாக சேகரித்து வச்சு நமக்கு வந்து அதை வந்து எடுத்தோன்னே அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, தேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடு கட்டி தேனை சேர்த்து எல்லாம் பண்ணால் அந்த தேன் எடுக்கிறவங்க போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இருந்தாமல் ஒரு லிட்டர்னு கொடுக்குற மாதிரி அண்ணன் வந்து நமக்கு ஈஸியாக அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இந்த நூலை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது மிகவும் வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் வந்து தமிழ் பேச யோசிக்கிறோம். இங்கிலீஷில் பேசினா தான் கௌரவம்னு நினைக்கிறோம். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து அவங்க அழகாக தமிழ் பேசினாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நல்லா பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் தம்பி வந்து அண்ணனோட பையன் அப்படிங்கிறதுல வந்து தன்னடக்கம் பொருந்திய மிக சிறந்த ஒரு மகனை வந்து பிரபஞ்சம் அவருக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு தமிழுக்கு கொடுக்குற மரியாதைக்காவது அப்படி ஒரு நல்ல புதல்வன் அவர் கிடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி இப்போ லாஸ்ட் டைம் வந்து அண்ணன் திருச்சி வந்திருந்தாங்க. திருச்சி வந்தப்போ அன்றைக்கி ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் தான் அவங்களுக்கு ப்ரோக்ராமு முடிச்சுட்டு, சரி அந்த பக்கமே ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் ரூம் போட்டுக்கலான்னா அங்கேயே தங்குங்க அப்படின்னோம். இல்லைம்மா எனக்கு எங்கே புக்கு இருக்கோ அங்கே, நானும் அதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் நிறைய, அது பரவாயில்ல, எனக்கு அது சிரமம் இல்லை, நான் புக்கு இருக்க இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாது. அந்த இடத்துல அதான் இருக்குது. ஆனால் ரொம்ப கன்சஸ்டடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது இல்லைம்மா, எனக்கு இது வந்து திருப்தியாக இருக்குது, ஏன்னா பக்கத்தில் நூலகம் இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர், நான் தான் சொல்கிறேன், நடமாடும் நூலகம் தான் இசைக்கு அண்ணன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஏணிப்படியாக இருக்கார். ரெண்டாவது விஷயம், இந்த நூலை வந்து நான் ஒரு கட்சியில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த தமிழ் பற்றி எனக்கு நிறைய இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நூலை வந்து இந்த நானிலம் முழுக்க கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் மக்களை படிக்கக்கூடிய, குழந்தைகளை படிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட கருத்துக்கள் அப்படி தான் இருக்கும். வேணா செல்லு பார்க்குறவங்க அவரோட நூலை பார்த்தாங்கன்னா இந்த நூலை அடுத்தடுத்து படிக்கலாமேன்ற ஆர்வம் உள்ள அளவுக்கு தான் அவரோட கருத்துக்கள் இப்போயே பதிவிட்டு இருக்காரு. பார்த்துருக்கேன் ஒரு சில பேஜ். அதனால் அப்படிலாம் கொண்டு போகிற கடமை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த கடமையை செய்வோம். அதுக்கப்புறம் உமரை வந்து எனக்கு அண்ணன் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபோனில் பேசும்போது உமரையும் சார் தான் கூப்பிட்டேன். அப்புறமே இருந்துட்டு ஒரு நாள் அந்த திருச்சி வரும்போது உமர் வந்திருந்தாங்க. மேடையில் வந்திருந்தாங்கங்கிறேன், தனியாக நாங்கள் வந்து அம்மா பிள்ளை ஆகிட்டோம் அப்படி சொல்கிறதுக்கு. அது அந்த தம்பி வந்துட்டு என்னோடய பையன் சினிஃபீல்டை கேட்டுட்டு இருந்தான். அதுக்கு வந்து நாங்களாக கலந்து பேசும்போது சொன்னோம், அவனுக்கு சினிஃபீல்டில் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்படியே உட்காந்துருக்கானே அப்படிங்கும்போது, எது வேணாலும் அம்மா தம்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க, நான் இருக்கேன், நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மூத்த பிள்ளை. ஃபஸ்ட்டு ஃபோன் போட்டு நான் ஏதாவது ஒரு கருத்து கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணால் உமர் பேசுகிறதே என்னென்னா, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பசங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய தம்பிக்கு ஃபோன் பண்ணிங்களா, குழந்தை பிறந்திருக்கு என் பெரிய பையனுக்கு. இந்த நல விசாரிப்பு தான் முத வரும் உமர்கிட்ட. அதே மாதிரி நான் பொறுப்பு ஏதாவது ஒன்றில் நான் தம்பியை வந்து, தம்பி மட்டும் இல்லாமல் நான் என் மூத்த பிள்ளைய அந்த வீட்டிலேருந்து எல்லாரையும் நான் வந்து கொண்டு வரதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிள்ளையை தத்தெடுக்கல, ஒரு தாயை உமர் தத்தெடுத்துருக்காப்புல, அதுதான் சொல்லணும். அதனால் ஒரு சிறந்த உள்ளங்கள். இந்த நானிலம் புக்கு வந்து பட்டி தொட்டியங்கும் கொண்டு போய் சேர்க்குற கடமை நம்ம ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்குது. தமிழ் பற்றாளர்கள், தமிழர்கள்னு சொல்லிக்கக்கூடிய, ஏன்னா இனம் அழிஞ்சா மொழி அழிஞ்சா இனம் அழியும். இன்றைக்கி அந்த மொழி அழிவு நாட்டில் எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சுச்சுவேஷன்லையும் பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையோடு இந்த நூல் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்மளையெல்லாம் நம்பி தான் இந்த நூலை வந்து அவர் வெளியிடுறாரு. நம்ம எல்லாரும் அவரோட கைகோர்த்து இந்த நூலை வந்து நானிலம் முழுக்க கொண்டு போகணும். உங்கள் எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த நானிலம் நூல் தான் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கு. நானில நூலுக்கும் என்னோட சமர்ப்பணத்தை தெரிவித்து அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிம்மா. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இசைக்கான பற்றி சொல்லணும்னா, அவர் வந்துட்டு ஒரு புக்குன்னு சொல்கிறத தாண்டி அவர் வந்துட்டு இஸ் அ லைப்ரரி. ஸோ அதுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு பெரிய லைப்ரரி அவர். ஸோ இந்த லைப்ரரி வந்துட்டு ஒரு ஆள் இல்லை, ஊர் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். அப்போது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆகும்.
ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவர் கொடுத்துருக்கிற புக்ஸாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற தாட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஐடியாலஜிஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இசைக்கான எனக்கு எப்படி பழக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஷூட் ஒன்று போயிருந்தோம், லைக் ஒரு வெப் சீரிஸ் ஷூட்டுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே தான் பழக்கம். ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லிப்பட்டது வந்துட்டு நம்ம ஜான் அண்ணா தான். ஸோ அதுக்கு நான் ஜான் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஜான் அண்ணா மூலமாக தான் எனக்கு பல பேர் தெரியும். ஸோ ஜான் அண்ணாக்கு அதுக்கு நன்றி. அண்ட் இசைக்கு அண்ணா அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஹீஸ் அ ஜெம். எப்படி சொல்லணும்னா ஹீஸ் அ மென்டார், ஹீஸ் ஜெம். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். பட் அவரோட புக்குன்னு சொல்லி வரும்போது நாட் ஒன்லி இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகணும், உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும். ஆனால் இது தமிழில் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்போது அது ஒரு இங்கிலீஷ்லேயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற கண்டென்ட் அந்த மாதிரி. ஸோ அவரோட நாலேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாத்துக்குமே போய் சேரணும். ஸோ என்ன மாதிரி நீடி பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் தெரியாது, நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜான் அண்ணா மாதிரி, நம்ம இசைக்கு அண்ணா மாதிரி, விஜயன் சார் மாதிரி, பாக்கியராஜ் சார் மாதிரி, ஸோ இவங்க எழுதின புத்தகங்கள், அவங்க பேசுகிற வாக்கியங்கள், ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இதெல்லாம் படித்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டு அப்கமிங் டேஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இசைக்கு அண்ணன் வந்துட்டு நிறைய இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும், தமிழ்லேயும் கொடுக்கணும், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அண்ட் இசைக்கு அண்ணா வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி பேசும்போது சொல்லிட்டு இருப்பாரு, இந்த இதில் ஆரம்பிக்கிறது மட்டும் என்னோடய ஆசை கிடையாது, என் ஊரில் வந்துட்டு எனக்கு லைப்ரரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு தடவை பேசும்போது என்ன சொல்லிட்டு இருந்தார், விவேக் சார் இருக்கும்போது வந்து சொல்லியிருந்தாரு, அந்த நூலகத்துக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவையோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பட் ஹார்ட் லக் விவேக் சார் இப்போ இல்லை. பட் இந்த மேடையில் நான் ஒரு வார்த்தை கொடுக்குறேன், கண்டிப்பாக இசைக்கு அந்த நூலகத்துக்கு என்ன வேலையை ஆரம்பிக்கிறாங்களோ அதில் கண்டிப்பாக என்னோட ஒரு பங்கு இருக்கும். அந்த திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, திருநெல்வேலி தாண்டி நிறைய இடத்துல வந்துட்டு இசைக்கான நூலகம் ஆரம்பிக்கணும். அந்த எல்லா நூலகத்துலேயும் என்னோட பங்கு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அண்ணன் குடும்பங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பொண்ணுமுள்ள மனிதனா. அதே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விதத்தில் நான் சென்னைக்கு வந்தேன். விஜயன் சார், ஜான் சார், மது சார், டைரக்டர் மது சார், இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு 10 வருஷமாக நான் ஏங்கியிருப்பேன். அது காலம் சில விஷயங்களை முடிவு எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா இப்படி சுற்றி வரீங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னால ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தது விஜயன் சார், எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார். இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சஞ்சய், ஏன்னா நான் எங்கேயோ இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இந்த அரங்கத்தில் நான் பேசுகிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் மூலமாக ஒரு ஆள் கிடச்சி, அவர் மூலமாக கிடச்சி, அப்படிப்பட்ட டக்குன்னு செயின் பிளாக். அதுமாதிரி என் மகள் திவ்யா, அவன் மூலமாக ஒரு அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடைச்ச அருமையான மாப்பிள்ளை. நான் இப்போ கூட மாப்பிள்ளைன்னு கூட கூப்பிட மாட்டேன், வாடா படம் பேசுவேன். சின்ன குழந்தை தான் அவனை நான் தூக்கி வளர்ந்த பிள்ளை. அதுக்கப்புறம் என் மனைவி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி கதை கேட்டு முடிச்சோன்னா 2 கிளைமேக்ஸ் அவர் சொன்னார். நான் அதை சொல்ல மாட்டேன், பயந்துடுறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரி, அது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கேட்டுச்சு. கிளைமேக்ஸ் இப்படி செல்லாம் இப்படி செல்லாம்னாங்க. அப்போ இசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னாப்புல ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கருத்து நான் பதிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா பொழுக்குன்ட்டு பல சந்தர்ப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை சரி பண்ணிட்டேன். சரி, நார்மலுக்கு வரேன். எல்லோரும் வந்திருக்கீங்க. முதல் வணக்கம். செதுக்கியவர்களை சொல்லிட்டேன். விஜயன் சார், ஜான் சார், பாரிஸ் மேடம், மகாலட்சுமி தங்கச்சி சார், சிங்கப்பூர் சார், எல்லோரும் வந்திருக்கீங்க. யாராவது பேர் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்படி செல்ஃபோன் பயன்படுத்துகிற காலகட்டத்தில் புத்தகம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை. சில கரையான்கள் மாதிரி செல்ஃபோன்கள் அதை அரிச்சிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ தூசி தட்டி நம்ம சரி பண்ணிக்கிடுறோம். அதை கண்கூட நம்ம பார்க்குறோம். புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்கிறோம். அதை சரியாக நம்ம ஒரு பயணித்தா நல்லா இருக்கும். நான்
எங்கள் அப்பா காலத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் என்னை யாரும் என் மகனை தவிர வேறு யாரும் என்னை கையேந்தி என்னை பிடிக்கிறது இல்லை. அப்படி ஆனால் அதுக்கு அடுத்து என் குடும்பத்துக்கு அப்புறம் என்னை தாங்கி பிடிக்கிறது புத்தகங்கள் மட்டும்தான். என் கையில் புத்தகம் இல்லாமல் நான் எங்கேயும் நான் ட்ராவல் பண்ணவே மாட்டேன். திருநெல்வேலியிலே சொல்லுவாங்க, நீதிபதிகளே சொல்லுவாங்க, புத்தக பூச்சி வந்துட்டாரியா அப்படிம்பாங்க. என் கூட வந்து காலத்தில் சொல்லுவாங்க, என்ன புத்தக பூச்சியும் கூட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க நீதிபதியே, சில நீதிபதிகள் பழக்கத்தில். அந்த மாதிரி கையில் எப்பயும் ஒரு புக்கு வச்சுருப்பேன். அப்போ அவங்க ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை அது இது சொல்லும்போது அந்த புக்கை கையில் கொடுப்பேன். குமுதமோ ஆனந்த விகடனோ பாக்கியாவோ இது ஏதோ ஒரு புக்கை கையில் கொடுப்பேன். இதை கையில் பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க சார், உங்கள் பிரச்சனை வராது அப்படிம்பேன். மறுநாள் சொல்லி வச்ச மாதிரி வருவார். நான் போனோன்னே அந்த புக்கை படித்தேன், ஆனந்த விகடன் படித்தேன், குமுதம் படித்தேன், பாக்கியா படித்தேன், அது எனக்கு ஒரு மாறி இருக்குது அப்படிம்பாங்க. மற்றவங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை பெரிய மருந்துன்னா அது புத்தகம் மட்டும்தான். நீங்கள் கொடுத்து உதவலாம், அது ஒரு சிறப்பான மருந்து. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று தோணும். எனக்கு நிறைய தோணும். ஒரு 20 லட்சம் கண்டென்ட், இதில் அநேகமாக ஒரு 25 கண்டென்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 லட்சம் கண்டென்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த புக்கு மீதி புக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என் கைக்கு மொத்தமாக வரும். 2000 புக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறேன். இந்த விநாயகர் சேர்த்தி அதுன்னு சொல்லி ஒரு நெருக்கடியான நிதி நெருக்கடி வர அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் நெருக்கடி ஆச்சு. அதை நான் சிறப்பாக செஞ்சிட்டோம். இந்த சிறப்பாக செய்கிறதுக்கு நடிகர் வெற்றியும் ஒரு காரணம். அவர் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால அங்கே வர முடியலை. அவருக்கும் ஒரு ஓங்கி ஒரு கை தட்டிக்கிட்டு, அவருக்கும் அவர் சார்ந்த குழுவுக்கும் நிறைய பேருடைய உதவியில் தான் அந்த இடத்த நான் நிற்கிறேன். கவிதா மேடம் உட்பட. ஏன்னா ஜான் சார்ட்ட எப்படி நான் ஒரு பழக்கம் கிடைக்காது, பழக்கம் இருந்துச்சு, எங்கேயாவது போய் விஷ் பண்ணுவேன், அப்புறம் சரண் கார் போயிடும். அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுவேன், அவர் பொண்ணு பிறந்த நாளுக்கு கேட்டா, அறா இவன் வேறு பஞ்சாயத்து இழுத்து விடுதான், சும்மா போகிற நேரத்தில் இவன் வேறு அப்படின்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுவேன். இந்த ஃபோனை கட் பண்ணுற பழக்கத்தை என்னை மண்டையில் குட்டி 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 ஒழுங்காயிருங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் எனக்கு அவரை கற்றுக் கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஆசிரியராக கற்றுருக்கிறேன். அதே மாதிரி பவானி மேடம் அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அம்மாவோட ஒரு இது கிடச்சிது. சாரு மேடம் அது மாதிரி தான் சொல்லுங்களேன். கவிதா மேடம் எப்போவாவது நம்மளை பார்த்து எசைக்கின்னு கூப்பிட முடியாங்கன்னு நினச்சேன். இன்றைக்கி வாய் நிறைய எசைக்கின்னு சொல்லிட்டாங்க, அது போதும், ரொம்ப நிறைவாக இருக்குது மேடம். அப்புறம் பத்திரிகையில் வந்திருக்க நண்பர்கள் கணேசன் உட்பட, ஹரிபாப் சார், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல சார், ஆனால் என் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில், இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சிகளில் எனக்காக இன்றைக்கி இப்படி வந்தது. அங்கே ஒரு மேடம் இருக்காங்க, குண்டுன்னு இருப்பாங்க எப்போவுமே. அவங்க எல்லாம் நாங்களாம் ஒரே டீம் தான். நான் சினிமாவில் நடிக்க போனாலும் நடிச்சிருக்கிறேன். 2-3 படங்கள் வரும். அது வரும்போது பாய் கூட ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். அந்த வெப்சீரிஸ் வந்துன்னா ரோட்டில் போகிறவங்க கூட எனக்கு காரி துப்பிடுவான். ஆமாம், உண்மைக்கும் இவன் என்ன இவ்வளோ மோசமானாலையும் இவன் யோக்கியமாக லைப்ரரி கட்ட போகிறான் அப்படிமா. அந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் மதுராஜ். என்னென்னா அவர் என்ன சொன்னாரோ, உங்கள் கேரக்டருக்கு எதிர்மறை கேரக்டர், அது ரொம்ப மோசமான கேரக்டர், பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, டைரக்டர் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த இதில் வெப்சீரிஸ் வந்து நான் கொஞ்சம் உலகம் பூரா போவேன். அதுக்கு கைட் பண்ணதில் ஜான் சார், கேமராமேன் மாசான் சார், அவருடைய அசிஸ்டன்ட் ராஜ்குமார் சார், இப்படி பலருடைய செதுக்கல் தான் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பதில் இங்கே ஒருத்தர் பெத்தியா தாத்தா இருக்கிறாங்க, ஏவிஎம்மில் இருக்கிற ரோஷன் சார் மருமகன் அனுப்பியிருக்கிறாரு, அவர் வெளியூர் போயிருக்காரு. இன்னும் நிறைய சொல்ல போகலாம், நிறைய பேரை நான் சொல்ல மறந்துருக்கலாம். ஒரு 10,000 பேராவது என்னை செதுக்கியிருப்பாங்க வாழ்க்கையில். ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், அந்த பழக்கத்தை உனக்கு வேண்டாம் விடுன்னு சொன்னால் நான் விட்டுருவேன். அப்படி சில பழக்க வழக்கத்தையும் நான் விட்டுருக்கேன் நிறைய விஷயங்கள். என்னோடய வாழ்க்கை நூலகங்களை உருவாக்கணும். ஒரு நூலகம் கட்டுறதுக்கு இங்கே சென்னையில் 2 கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் ஒரு 9 சென்ட்டுமாங்க. அந்த 9 சென்ட் நிலத்தை கொடுக்கறதுக்கு என் மனைவி, என் மகள், என் மகன், இதே எங்கள் ஊரில் வேறு யாராவது குடும்பமாக இருந்தால் அப்படி விட மாட்டாங்க. இவங்க 3 பேர் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஏன் அதை இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்டதே இல்லை. அது வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியம் நினச்சேன். இன்றைக்கி வரை அவங்க என்ன எதுவுமே கேட்டது கிடையாது. எதுவுமே நீ எங்கே போகிறீங்க, யார் கூட வரீங்க, எங்கே நிற்கிறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது. என் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல மனைவியை கடவுளை கொடுத்துருக்காரு. அவங்க சகோதரர்
அவர் தங்கச்சி எனக்கு கொடுத்தாரு. என் பொண்ணை ஒரு பையனுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஒரு பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை எங்கேருந்து வருதுன்னா, தூத்துக்குடியில் விளையிற உப்பு கல்கத்தாவுக்கு கொண்டு போவாங்களாம். அந்த காலத்தில் 6 மாதம் அந்த வண்டிப்பாதை போகும். அதுதான் அந்த வண்டிப்பாதை. இன்றைக்கி இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் போகிறான். அந்த காலத்தில் வண்டிப்பாதையாக இருந்திருக்கு. இங்கேருந்து உப்பு கொண்டு அங்கே போட்டுட்டு அங்கேருந்து 6 மாதம் கழித்து இங்கே வருவாங்க. வண்டி மாடலில் கோதுமை எடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த பண்டமாற்று முறை மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி தான். யாராவது நம்மளை கோவப்பட்டாங்கன்னா பதிலுக்கு யாரும் கோவப்பட்டுறாதீங்க. ஒரு புன்னகையோடு கடந்து போங்க அப்படின்னா சொல்லுதான். நானே சில டைமில் கோவப்பட்டுருவேன். இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ண சின்ன கடை சின்ன வருத்தப்பட்டு டப்புன்ட்டேன். அது தூக்கம் இல்லை. நான் என்ன செய்ய, மன்னிச்சிடுங்கண்ணே, சின்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் உடற்பயிற்சி எழுதணும் இல்லையோ, உள்ளத்துக்கு ஒரு பயிற்சியாக அருமை தம்பி ஐயப்பன் டீ கடையில் போய் ஒரு டீமாக நான் விகே சுந்தரனை அருள்தாஸ் என்ன அப்படி உட்காந்துருப்போம். ஒரு 11 மணிக்கு ஜான் சாருக்கு ஃபோன் பண்ணுவேன் ரெகுலராக. சில டைமில் ஃபோன் பண்ண முடியாது, மெசேஜ் கொடுத்துருவேன். ஒரு 3 நாள் வெளியூர் போகிறேன், ஒரு வாரம் வெளியில் போகிறேன். எந்த தொந்தரவும் என்ன பண்ண மாட்டார். எங்கள் குடும்பம் என்னை எப்படி என்னை சுதந்திரமாக கருத்து சொல்ல வச்சுருக்கோ, வாழ வச்சுருக்கோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிற டைரக்டர் மதுராஜும் சரி, ஜான் சாரும் சரி, விஜயன் சார் சரி. அவங்ககிட்ட நிறையா முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் நிறைய பேசுவேன். எனக்கு மனசில் பட்டதை சொல்லிடுவேன். அவங்க அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க, புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி தான்ட்டு நிறைய நூலகங்கள் கட்டணும். தெருவுக்கு ஒரு நூலகம் உருவாக்கணும்னு இந்த விழாக்கு நீங்கள் வந்தீங்க. இதுக்கு ஒரு சபதமாக எடுத்துக்கிடுங்க. தெருவுக்கு நூலகம் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் வாழ்ந்ததுக்கான வரலாறு உங்களுக்கு தானாக உருவாகும். ஒவ்வொருத்தரும் வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்கன்னுட்டு இல்லாமல் ஒரு நூலகம் கட்டுங்க. நான் என் சார்பாக ஒரு 1000 புக்கு நான் தருவேன். அது நான் உறுதிப்படுத்துகிறேன். அதுக்கான வேலையை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காகவே நான் இப்போ தனியாக வீடு எடுத்து, ஃபேமிலி தனி வீடு, எனக்கு தனி வீடு எடுத்து அதுக்கான வேலைக்கு நிறைய நைட் அண்ட் டே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய புத்தகங்களை சேகரிச்சுட்டு இருக்கிறேன். பவானி மேடம் ரொம்ப நன்றி. மகாலட்சுமி மேடம், சிங்கப்பூர் அண்ணன் மேடம், யாருக்கு நன்றி சொல்லணுங்கிறது இல்லை, ஆனால் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். குறிப்பிட்ட ஆளாக நான் இப்போ இல்லை. ஜாயாளுக்காசிலேருந்து நண்பர் வந்திருக்கிறாரு. உறவினர்கள், எங்கள் அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணுலாம் வந்திருக்கிறாங்க. அக்கா வந்திருக்காப்புல, சார் வந்திருக்காப்புல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விஜயன் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்களும் எம்ஜிஆர் இவன் ப்ரொமோட்டர் சார்பில் ஒரு 100 புத்தகம் வந்துட்டு எங்கள் கலைஞர்களுக்கு எங்கள் மேடையில் அங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு டிசம்பர் 28ஆம் தேதி நாங்கள் எம்ஜிஆருக்காக வருஷம் செய்கிறது உண்டு. ஸோ அந்த மேடையிலேயே எஸ்கே அண்ணாவும் அவர் மகனையும் சஞ்சியும் நாங்கள் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மேடையில் எங்கள் கலைஞர்களுக்கு நாங்கள் வாங்கி அதை கொடுக்க போகிறோம். அதை இந்த மேடையில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே நிறையா பேசினாங்க. எல்லாம் நல்ல பெரிய பெரிய அனுபவங்கள் வாய்ந்தவங்களாக இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு துணையாக இருந்து மேலும் மேலும் நாங்கள் இந்த தொடர்ந்து வழி நடத்த எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்துவீங்கன்ட்டு எல்லாரையுமே கேட்டுக்கிறேன், பணியோடு கேட்டுக்கிறேன். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புத்தகம் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரணுன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் வரணும். எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, ஆனால் நல்ல நல்ல புத்தகங்கள் வரணும். எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்கள், பெண்கள் எல்லாருமே படிக்கிற மாதிரி இந்த டிவி, இந்த செல்ஃபோன்லேருந்து புத்தகம் படிக்கிறதுக்கு அவங்க திசை திருப்புறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணி புத்தகங்களை படிக்க அந்த பிள்ளைங்களுக்கு வழிவிடணும். அந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகங்கள் வளர்கிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு கேட்குறேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலத்தில் கூட ஒரு அந்த இதில் ஜாயின் பண்ணோன்ட்டு எடிஷன், அதால் நான் ஆங்கிலத்திலே பேசுகிறேன். குட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. I welcome everybody, each and one, for this auspicious day and this wonderful, very wonderful day. You know why? அவர் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். கிராமன்னுவாங்க தெரியுமா தமிழில்? குக்கிராமத்தில் பிறந்தவர். ஆனால் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங்னுவார் காந்திஜி. சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங்.
His living is very simple, but his thinking is very high. Pen is mightier than a sword. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, pen is mightier than a sword. What a sword cannot do, a pen will succeed. தமிழில் என்ன சொல்லுவாங்க, கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு. வாள் செய்யாதது பேனா செய்திடும், கத்தி செய்யாதது பேனா சாதிச்சிடும். ஆகையினால இது வந்து அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா, இந்த திவ்யன்றது வந்து இவர் தெரிஞ்சோ தெரியாதையோ வச்சுக்கிறாரு. அது கடவுள் அவருக்கு உதவி செய்துக்கிறாரு. எப்படின்னாக்கா திவ்யனாக்கா திவ்யம், இட் பர்டன்ஸ் டு ஹெவன், ஹெவன்லி பிளஸ். இட் இஸ் ஹெவன்லி பிளஸ். திவ்யம் மீன்ஸ் இட்ஸ் ஹெவன்லி பிளஸ். புரியுதா? ஹெவன்லி பிளஸ் தான் என்னது, பரலோகத்துக்கு சேர்ந்த வார்த்தை அது. திவ்யநாதன், எங்கள் இயேசு பேர் என்ன தெரியுமா, திவ்யநாதன். திவ்யம், divya pertaining to heaven. It is reaching to the heavens, heights of the heavens. திவ்யநாதன், திவ்ய மோட்சத்துக்கும் அது சேருது, பூலகத்துக்கும் அது சேருது. அவருக்கு ஒரு அவர் வீட்டிலேயும் ஒரு மக இருக்கா திவ்யா. அப்போது 3 காரியம் அதில் அடங்கி இருக்குது. தெரிஞ்சோ தெரியாதே அவர் அடங்கிட்டார். அடுத்தது அப்போ நானிலம். நானிலம் வந்து மாநிலத்தில் என்னது, நானிலம் வந்து இங்கே இந்த ஆடிட்டோரியமில் ஆரம்பிக்கிறது, இந்த மாநிலத்தில் பரவும். மாநிலத்தில் எல்லோரும் படிப்பார்கள். அப்புறமே என்ன சொன்னாங்க, என்னது இந்த செல்ஃபோனில் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, செல்ஃபோனில் என்ன சாதிக்க முடியும், சோம்பேறி ஆகிடுவாங்க. மைண்ட் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம புக்கு படித்தாக்கா வாட் த மைண்ட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரலி, that is the book. What mind can extract naturally, that is the book. But this is not natural. This cell phone is not natural. Cell phone when this speed, tuck, mind cannot grasp. For some time the mind will grasp, and slowly mind will start getting weaker and weaker. Later on you cannot be as smart as you were. நீங்கள் எப்படி புத்திசாலியா, எப்படி ஸ்பீடாக, எப்படி ஆண்டுனீங்களே, நீங்கள் பாருங்கள். ஒரு 6 மாதம் பொறுத்து செல்லை நோண்டி, ஒரு 6 வருஷம் பொறுத்து பாருங்கள், எப்படி இருந்தீங்க, அப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டோம். அதுதான் உண்மையா இல்லையா? கண்ணு போயிடும், கண்ணில் வீக்னஸ், மைண்ட் கேனாட் எக்ஸ்ட்ராக்ட், மைண்ட் வில் பிகம் வீக் பிகாஸ் இட் கிவ்ஸ் abnormal. It goes abnormal. Normal is reading is normal. Reading is natural. abnormal. அதுக்கு அடுத்தது வார்த்தை. பைபிளில் வார்த்தைன்ட்டு ஆரம்பிக்குது. வார்த்தை, எவ்ரிதிங் பிகின்ஸ் வித் ஏ வேர்டு. வார்த்தை, வார்த்தையானவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை உண்டு, அந்த வார்த்தை தேவனாக உண்டு, அந்த வார்த்தை தேவனோட உண்டு. வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையோட மதிப்பு எப்படி? யூ ஹேவ் டு ரைட் இன் த புக். அப்புறமேல நம்ம யாரும் ஒன்றும் இது என்னது, இறைவனை நம்ம புகழவே இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு இறைவனை நம்ம நன்றி சொல்லணும். வாங்க 2 பேரும். ஸோ புத்தகம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நிறைய கிண்டல்ஸ் வந்துருச்சு, புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கமே வந்துட்டு குறைஞ்சிட்டே வர டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்துட்டு உண்மையாகவே கிரேட்டான ஒரு விஷயம். நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதுக்கு அண்ணாக்கு வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு என் சைட்லேருந்து நானும் வந்துட்டு கொடுப்பேன். என் பேர் தேன்மொழி, ஆனால் வந்துட்டு எனக்கு தமிழ் வாசிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நானும் வந்துட்டு தமிழ் கற்றுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். தேன்மொழின்னு எங்கள் தாத்தா வேறு பேர் வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்காகவாது தமிழ் வந்துட்டு ப்ராப்பராக பேசணும், எழுத படிக்க கற்றுக்கணுன்றதை வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் வாசிக்கிறதுக்கும் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக இருப்பாங்க வாசிப்பு பழக்கம் இல்லாமல். ஸோ புத்தகம் வாசிக்க வைக்கிறது வந்துட்டு ஒரு கடமையாக வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்க வைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுத வைங்க. அதுவே வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நன்றி.